மத ரீதியான கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் இரண்டாவது முறை அனுப்பப்பட்ட சம்மனுக்கும் மதுரை ஆதீனம் நேரில் ஆஜராகவில்லை. கடந்த மே மாதம் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே தனது கார் விபத்தில் சிக்கியதாகவும் அது திட்டமிடப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் எனவும் மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத ரீதியான அடையாளங்களை சொல்லி தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஆதீனத்தின் கார்தான் மற்றொரு கார் மீது லேசாக மோதியதை கண்டறிந்தனர். இதையடுத்து கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கு இடையே பகைமையை உருவாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணைக்காக கடந்த 30ஆம் தேதி நேரில் ஆஜராக கூறி மதுரை ஆதீனத்திற்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். அன்றைய தினம் ஆஜராகாத மதுரை ஆதீனம் வயது, முதுமை, உடல்நிலை உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணைக்கு ஆஜராவதாக கடிதம் அனுப்பினார். அதை ஏற்காத போலீசார் அவர் இன்று 5ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறி இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் இரண்டாவது முறையாகவும் மதுரை ஆதீனம் நேரில் ஆஜராகாத நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆதீனத்தின் செயலாளர் செல்வகுமார், அவரது வழக்கறிஞர் சேதுபதி ஆகியோர் ஆஜராகினர். நம்ம 7 நாள் டைம் கேட்டிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு நேரடியாகவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவோ சன்னிதானத்தை நீங்கள் வாக்குமூலம் கொடுக்க என்ன சொல்லணுன்றதை அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸும் கொடுக்கலாம், இல்லை அவர் சார்ந்து கட்டளைதாரர்கள் யாராக இருந்தாலும் நேரில் விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்றதை கொடுத்துருக்குறோம். ஆதீனம் அவர்கள் நீதிமன்றத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ ஆஜராகக்கூடாது அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் மதுரை ஆதீனத்தின் மீதான சட்ட நடவடிக்கை குறித்து போலீசார் ஆய்வு செய்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.